நர்மதா, இன்னைக்கு என்ன இட்லியா தோசையா? அதெல்லாம் இல்ல. 6 இடியாப்பம், தயிர் வடை, வாழைப்பூ வடை, பாசிப்பயிறு பாயாசம். ஏன் ரங்கநாயகி ஆண்டி வீட்ல இல்லையா? இருக்காங்க. இப்பதான் நானும் பாட்டியா அம்மாக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் செய்யறதுல பெரிய பிஸ்தாவாயிட்டோமே. என்னைக்காச்சும் அத்தை கிட்ட மாட்ட போறீங்க, உங்களை வெளுக்க போறாங்க. உங்கள இல்ல, என்னதான் வெளுக்க போறாங்க அத்தை. என்ன திடீர்னு நீ அம்மாவை அத்தைன்னு சொல்ற? எங்க அம்மா உனக்கு அத்தையா? நீ என்ன மாமா பொண்ணா இல்ல? அட முட்டாள் கதிரே, நீ உண்மையிலேயே எனக்கு அத்தை பையன் தான்டா. என்ன அத்தைன்னு சொல்லிட்டு இருக்க? கேட்டா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, நான் எப்பவுமே ஆண்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவேன், அது அப்படியே தமிழ்ல அத்தைன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, தும்மல் வருது. அது தெரியுது. எதுக்கு தும்முன? சளி பிடிச்சிருக்கா? ஜுரம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கதிர். ஒண்ணும் இல்லாம எப்படி தும்மல் வரும்? ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். கதிர், எங்க போறீங்க? கதிர், வாங்க வாங்க. எங்க கூப்பிட போனீங்க? யார் இது? நீ திடீர்னு தும்முனியா, அதான் வைத்தியரை கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு தும்மலுக்காகவா வைத்தியரை கூட்டிட்டு வருவீங்க? என்ன தும்மல் அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? தும்மல் என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? தும்மல் வந்தா சளி பிடிக்கும், சளி பிடிச்சா இருமல் வரும், இருமல் வந்தா காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்தா படுக்கை ஆயிடுவ, படுக்கையானா கல்யாண வேலை எல்லாம் யாரு பாப்பா? வைத்தியரே, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருங்க. கண்ணை காட்டுமா, தும்மல் ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். வீடு சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன், ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தேன், அதனால தும்மல் வந்துச்சு. இதுக்கு போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. வீடு ஒட்டடை அடிச்சதுனால வந்த தும்மலா? ஏன்பா கதிரு, தூசியில ஒரு பொண்ணு தும்மனதுக்கு குளிக்க போன குண்டு கடை தூக்கிட்டு வருவ? நீ பதட்டப்பட்டதுல நான் என்னவோ எதுனா பயந்துட்டேன்பா. வைத்தியரே, உங்களை கூட்டிட்டு வந்த கதிரே தும்முறாரு பாருங்க. அவர் அடிக்கடி வேலை விஷயமா வெளியே சுத்துறாரு, நிறைய கல்யாண வேலை இருக்கு. முதல்ல அவரை குணப்படுத்துங்க. கதிரே, உன் கண்ணை காட்டு பாப்போம். அட நீங்க என்ன வைத்தியர? நீங்க முதல்ல நர்மதாவை பாருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கதிரை பாருங்க. இல்ல நீங்க அந்த பொண்ணை பாருங்க. இல்ல நீங்க கதிரை பாருங்க. இல்லங்க வைத்தியர, நீங்க அவளை பாருங்க ஃபர்ஸ்ட். என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு தூசியால தான் தும்மல். அம்மாடி, என்னோட 30 வருஷ சர்வீஸ்ல நானும் பல ஜோடிய பாத்திருக்கேன். உனக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு முன்னாடியே கதிர் தம்பி காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துருச்சு. உனக்கு ஒண்ணுனா கதிர் துடிக்கிறதும், கதிருக்கு ஒண்ணுனா நீ துடிக்கிறதும் இந்த காலத்துல கல்யாணம் பண்ண ஜோடிய கூட இப்படி எல்லாம் நான் பார்த்தது இல்லம்மா. வைத்தியரே, நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களை பார்த்தாலே தெரியுதே, நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி வைத்தியரே, பணம் கொடுத்ததா நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்தாப்பா, நானும் சும்மா காசு வாங்க கூடாது. இந்த சித்திரத்தை பொடிய பால்ல கலந்து சாப்பிடு, சளி இருந்தாலும் சரியாயிடும். இது உங்களுக்கு தான் தேவைப்படும், வச்சுக்கோங்க. ஒன்னும் இல்ல, சும்மா தான் பண்ண. கிளம்புங்க. இப்படி எல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. ரைட். சும்மா தும்முனதுக்கே வைத்தியரை கூட்டிட்டு வந்துட்டாரு. இவ்ளோ பாசமா இருக்காரு.